friends, வணக்கம் and welcome to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி டெலிஷியஸான ஒயிட் சாக்லேட் ஃபட்ஜ். சாக்லேட்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட் ஃபட்ஜ் நம்ம வாயில வச்சதுமே மெல்ட் ஆயிரும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. இதுல நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால கிரன்ச்சியா சாப்பிட நல்லா ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நட்ஸ் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் இல்லாமலும் செய்யலாம். அதே மாதிரி இதுல கேஷ்யூஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்ப முந்திரி நல்ல ரோஸ்ட் ஆயிருச்சு. இது ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். 1/4 கப் பிஸ்தாவும் 1/2 கப் கருப்பு உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சாக்லேட் செய்ய போறேன். இது நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல கிடைக்குது, ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. இதுக்கு பதிலாக நீங்க டார்க் சாக்லேட் இல்லைன்னா மில்க் சாக்லேட்லயும் செய்யலாம். இது செமி ஸ்வீட்டன் சாக்லேட் தான். இது 500 கிராம் பார். இதுல 200 கிராம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணோம்னா சீக்கிரமா மெல்ட் ஆயிரும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதுல 150 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் கண்டென்ஸ் மில்க். 2 விதமான கண்டென்ஸ் மில்க் வீட்லயே ஈஸியா எப்படி செய்யலாம்னு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க, இல்லைன்னா பர்ன் ஆயிரும். அப்படி பர்ன் ஆயிட்டா சாக்லேட் கசந்த மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் பண்ணியும் மெல்ட் பண்ணிக்கலாம். நான் இதை டைரக்டாகவே லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மெல்ட் ஆகி வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துலேயே மெல்ட் ஆயிரும். கண்டென்ஸ் மில்க் அதிகமாக சேர்க்கும் போது நல்ல சாஃப்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். சாக்லேட் அதிகமாக சேர்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு சாக்லேட் ஃபட்ஜ் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸோ இல்லை ஏலக்காய் தூளோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த எசன்ஸும் சேர்க்காம தான் இன்னைக்கு செய்கிறேன். இந்த மாதிரி சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்ததும் இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வறுத்த முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மட்டும் ரைஸ் பண்ணிடாதீங்க, சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட பிஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ட்ரேல பட்டர் ஷீட் வச்சு கிரீஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேக்கு மாத்திட்டு ஒரு ஸ்பூன்ல ஆயில் தடவி ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்படியே 4 மணி நேரத்துக்கு ரூம் டெம்பரேச்சர்ல விட்டுடலாம். நல்லா ஆறுனதும் செட் ஆயிரும்.
நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறீங்கன்னா 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு வச்சிருங்க. நல்லா செட் ஆகி வரும். ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா போதும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க நல்லா செட் ஆயிருக்கு. பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஸ்மூத்தா கட் பண்ண வருது. நம்ம உள்ள சேர்த்திருக்கிற நட்ஸ் எல்லாமே வெளியில அழகா தெரியுது பாருங்க. சாக்லேட் கூட சாப்பிடுறதுக்கும் நல்ல கிரன்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ரிச்சான சாக்லேட் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க வீட்ல செஞ்சு கொடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ஒயிட் சாக்லேட் ஃபட்ஜ் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில வச்சிருந்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.